ஹலோ டியர் சோல்ஸ், ஹாய் ஆல். எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த குரூப் வந்து பேரண்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போச்சு. நானும் வந்து இந்த ப்ராசஸில் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால அந்த என்னோடய பர்பஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் நானும் புதுசாக ரொம்ப எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கேன். பேரண்டிங், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இப்போது புதுசாக ஒரு பாத் வந்து என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது எல்லாமே கலந்து ஒரு பர்சனாக உருவாகி நிற்கிறேன். நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. நியூஸ் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வேண்டாத விஷயங்கள் தான் வந்து வெட்டு, குத்து, கொள்ளை இந்த மாதிரி தான். பிளட் ஷெட், வார், பாவர்ட்டி இதுதான் வந்து நிறையா பார்க்க முடியுது. நல்ல விஷயங்கள் அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது வந்து லைட்டுக்கு வர்றதில்ல. நிறையா பேர் நல்லது பண்ணுறாங்க, நிறையா சர்வ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து கெட்ட விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்ல விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிறதில்ல அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஹியர் ஐ ஆம் டு ஸ்ப்ரெட் சம்திங் குட். என்ன அப்படின்னா கொஞ்ச நாளாக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 48 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஃபுட் சேரிட்டி பண்ண ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா வீட்டில் சமைக்கிற சாப்பாடு யாராவது ஒருத்தங்களுக்காவது வந்து கொண்டு போய் கொடுக்கணும். சமைக்கும் போதே வந்து எக்ஸ்ட்ரா பழைய சாப்பாடு அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன சமைக்கிறோமோ அதை வந்து ஒரு பர்சனுக்கு எக்ஸ்ட்ராவாக சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது. இது ஒரு 48 டேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. இது வந்து இப்போது த்ரீ டைம்ஸ் 48 டேஸ் அப்படின்னு முடிஞ்சு இப்போ வந்து இது த்ரூ அவுட் த லைஃப் டைம் பண்ணணும். இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி வந்து ஒருத்தங்க 2 பேருக்கு கொடுக்குறோம். பட் நம்ம பொசிஷன் மாற மாற, நம்ம சுச்சுவேஷன் மாற மாற நிறைய பேருக்கு ஃபுட் சேரிட்டி பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு பசியில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ஹெல்ப்பாக இல்லாமல் நமக்குமே வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணுது. ஈகோ வந்து நிறைய இடத்துல அந்த இன்னர் டெமென்ஸ் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது உனக்கு தேவையில்லையா அப்படின்னு யோசித்து களை எடுக்கிறதுக்கு இந்த ஃபுட் சேரிட்டி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது ஜஸ்ட் வார்த்தையில் சொன்னால் எவ்வளோ புரிஞ்சிக்க முடியும்னு தெரியல. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். யூ வில் என்ன சொல்கிறது, உங்களுக்கே வந்து புரியும். யூ வில் ரியலைஸ் இது வந்து நம்ம பர்சனாலிட்டியவே ஷேப் பண்ணுது. அப்புறம் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ இன் ரிட்டர்ன் நமக்கு வந்து நிறையா கிடைக்குது. அந்த ஆர்ட் ஆஃப் கிவிங் அதை வந்து நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படின்றது புரியுது. நமக்கெல்லாம் வந்து இது வந்து நம்ம கல்ச்சரில் ரொம்ப இருந்தது தான். ஆர்ட் ஆஃப் கிவிங் இருந்தது தான். நான் புதுசாக எதுவும் சொல்ல கிடையாது. ஆனால் நடுவில் நம்ம எப்படி வழிமாறி போகணும் அப்படின்னு தெரியல. எனக்கு வேணும், என்னோட தேவை இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எங்கே நடுவில் மாறணும் அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட். ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க, யூ வில் see the miracles. கடவுளே வந்து உங்கள் கையால் சாப்பாடு வாங்கின மாதிரி அதுதான் வந்து ரியல். ஒருத்தங்க வந்து உங்கள் கையால் சாப்பாடு வாங்குறாங்க அப்படின்னா அங்கே கடவுள் தான் வந்திருக்காரு. அண்ட் ஃபுட் சேரிட்டி பண்ணுறது மூலமாக நம்மளோட கெட்ட கர்மாலாம் வந்து நம்ம கழிச்சிக்கிறதுக்கு அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபுட் சேரிட்டி எல்லோரும் பண்ணுங்கள்.